هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹின் திருப்பெயர் கூறி சிறப்பான இந்த உரையினை ஆரம்ப செய்கின்றேன். அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபு தாபிஈங்கள், அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்பார்ந்த ஈமான் உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, இந்த நேரத்தில் அல்லாஹ்வை பயந்து நடப்போம். இறையச்ச வாழ்வும் இஹ்லாசுடைய அமலும் தான் பேசும் என்னையும் கேட்கும் உங்களையும் வானம் பூமி அளவு விசாலமான அந்த சுவனத்திலே பிரவேசிக்க செய்யும் என்ற அந்த சுப செய்தியை உங்கள் ஆழ்மனதிலே பதிவு வைத்ததற்கு பின்னால் ஈமான் உறவுகளே, இன்றைய மிம்பர் மேடை இந்த உலக வாழ்வும் மதிமயக்கக்கூடிய இந்த உலக வாழ்வும் மறந்து போகக்கூடிய மறுமையும் என்ற ஒரு தலைப்பிலே உங்களை சந்திக்கின்றது. சகோதரர்களே, இந்த உலக வாழ்வு உங்களையும் என்னையும் சுகபோகத்தில் ஆழ்த்தி நிரந்தரமான வாழ்வு போன்ற ஒரு உணர்வை எங்களுடைய மாயையிலே உணர்விலே ஏற்படுத்தி இதோடு இந்த உலக வாழ்வு முடிந்துவிடும் என்ற ஒரு சிந்தனை தோட்டத்தோடு மறுமையை மறந்து வாழுகின்ற ஒரு நிலைமையை இந்த உலகத்திலே நாங்கள் காணுகின்றோம். பேசுகின்ற நானாக இருந்தாலும் கேட்கின்ற நீங்களாக இருந்தாலும் விரும்பியோ வெறுத்தோ இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தருணத்திலே நாங்கள் இருக்கின்றோம். சகோதரர்களே, திசை மாறி செல்லுகின்ற இந்த உலக வாழ்வு மறந்து போகின்ற மறுமை. ஒரு மூமியினை பொறுத்த மட்டுக்கும் ஒரு இலக்குள்ள வாழ்வுக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். விளையாடுவது, ஜோக் பண்ணுவது, ஃபன் எடுப்பது, சந்தோஷமாக இருப்பது, இதையெல்லாம் இஸ்லாம் தடுக்கவில்லை. உறவுகளே, இஸ்லாம் சொல்லுகின்ற வரையறைக்குள் இருந்து மகிழ்ச்சி, சந்தோஷம் இவைகளை பெறுவதில் எந்த விதமான தடையும் இஸ்லாம் சொல்லவில்லை. ஜோக் பண்ண வானாம் என்று சொன்ன மார்க்கம் அல்ல இஸ்லாம். உழைக்க வானாம் என்று சொன்ன மார்க்கம் அல்ல இஸ்லாம். வாழ வானாம் என்று சொன்ன மார்க்கம் அல்ல இஸ்லாம். சுப்ஹானல்லாஹ், ஒன்றல்ல ரெண்டல்ல மூணல்ல 4 திருமணங்கள் முடிச்சு கொண்டு சொல்ற மார்க்கம் இஸ்லாம். வாழ சொல்லுகின்ற மார்க்கம் இஸ்லாம். கோடி கோடியா தேடு என்று சொல்ற மார்க்கம் இஸ்லாம். ஜக்காத் கொடுக்கிற அளவுக்கு உன்னை வளப்படுத்திக் கொள் என்று சொல்லுகின்ற மார்க்கம் இஸ்லாம். ஃபைதா குதியத்திஸ் ஸலாத் ஃபந்தஷரு பில் அர்த் வப்தகு மின் ஃபலலில்லாஹ், இதுதான் இஸ்லாம். ஜும்மா நாள்ல அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சலாம் கொடுத்துட்டா இங்க நிக்க வேணாம். பூமியின் 4 பக்கங்களையும் பறந்து பிரிந்து செல்லு. வப்தகு மின் ஃபலலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருட்கொடைய தேடுங்கன்னு சொல்லுகின்ற மார்க்கம் இஸ்லாம். அப்ப இஸ்லாம் உலக வாழ்க்கையை போற்றுது, மேம்படுத்துது, உழைக்க சொல்லுது. வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்காம ஓடி ஓடி உழை என்று சொல்லுது. இஸ்லாம் இந்த உலக வாழ்க்கையை வாழ சொல்லுது. உறவுகளே, புள்ள குட்டிகளை பெற சொல்லுது, வீடு வாசல்களோடு அழகாக வாழ சொல்லுது,
ஜகாத் கொடுக்கிற அளவுக்கு வளப்படுத்திக் கொள்ள சொல்லுது. இது எதை சொல்லுன்னு சொன்னா உலக வாழ்க்கையில நாங்க வாழணும் என்றது. ஆனால் ஒரு இலக்கு நோக்கி போக சொல்லுது. என்ன இலக்கு என்றால் திடீர்னு ஒரு மௌத்து வந்துடும். அல்லாஹ் அடுத்து சரளாசமாக ஒரு நாள் ஒரு பொக்ஸை வரைஞ்சாங்க, ஒரு பொட்டியை, ஒரு பொக்ஸை வரைஞ்சிட்டு ஒரு டொட்டை வச்சாங்க. டொட்டை வச்சு நீட்டம் ஒரு கோட்டை போட்டாங்க. இந்த கோடு பொக்ஸை தாண்டி போற அளவுக்கு நீட்டினாங்க. பொக்ஸை தாண்டி போயாச்சு. மேல இருந்து சில அம்புக்குறிகளை போட்டாங்க கீழ் நோக்கி. சொன்னாங்க ஹாதா இன்சான், இந்த டொட்டு இருக்கே இது மனிதன். நீண்டு போற கோடு இருக்கு இல்லையா, இது மனிதனுடைய மேல் எண்ணங்கள், ஐடியாஸ்கள். நான் அப்படி செய்ய போறேன், நான் இப்படி செய்ய போறேன், அங்க போக போறேன், இங்க போக போறேன், என் மகனை நான் டாக்டர் ஆக்க போறேன், கிறிஸ்டன்ஸ் போதாமைக்கு வந்தால் நான் அவரை மலேசியாவுக்கு அனுப்ப போறேன், அல்லது எங்கெங்கே அமெரிக்காவுக்கு எங்கேயும் அனுப்ப போறேன், படிக்க வைக்க போறேன், நான் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன். இது மேல நீண்டு போற கோடு. மேல இருந்து போட்ட அம்புக்குறிகள் மனிதனை நோக்கி வரக்கூடிய சோதனைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள். ஒன்றில் சிக்குவான், ஒன்றில் தப்புவான், தப்புவான் சிக்குவான், தப்புவான் சிக்குவான், இப்படி போய்கொண்டிருக்க இன்பம் துன்பம் ரெண்டு கலந்ததாக வாழ்க்கோடும். ஒரு நாள் இந்த 4 பக்கம் சூழ்ந்திருக்க ஆயுள் இவ்வளோ தான். கற்பனைகள் சிறகடித்து பறக்கிற நிலைமையில, கோடி கற்பனைகளோடு வாழுகின்ற நிலைமையில திடீர்னு அவன் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிருவான்டா. என்னண்டா, இந்த உலக வாழ்வு ஒரு மனிதனுக்கு நிரந்தரமான வாழ்வல்ல. அவன் இலக்கு வந்து சொர்க்கத்தில் கால் பதிக்கணும். மரணிக்கின்ற நேரம் அல்லாஹ் விரும்புகின்ற அடியானாக இந்த உலகத்திலிருந்து பிரியணும். இது ஒரு மூமியினுடைய இலக்கு. இந்த இலக்குக்கு இந்த உலக வாழ்வு அநேகமாக தடையாக இருக்கிறது உங்களுக்கு பார்க்கலாம். இந்த உலக வாழ்க்கையில் ஒரு மனித லட்சியத்துக்காக வாழணும் என்றால் முதலாவது அவன் அகீதாவோடு வாழணும். முதலாவது அகீதாவோடு வாழணும். அகீதாண்டா என்ன? ஆமந்து பில்லா அமலாக்கத்தி வக்குத்து பிஹி வருசரி வல்யமல் ஆகிர் வல்கதில் ஹைரி வஸர்ரி மினல்லாஹி தஆலான்னு சொல்லி லெப்பப்ப கிட்ட குர்ஆன் மதரசால பாடமாக்கினோம். இந்த 6 விஷயங்களையும் அகலமா ஆழமா விசாலமா ஈமா கொண்டு அந்த ஈமான் அடிப்படையில ஏகத்துவம் என்கின்ற தௌஹீதுல வாழணும். அதுதான் ஒரு மனிதன் உலக வாழ்க்கையில இலக்க நோக்கி பயணிக்கிறது. ஒரு மனிதன் இந்த உலக வாழ்க்கையில லட்சியத்துக்காக வாழ்வது என்பது தூய்மையான அகீதால வாழ்றது, தௌஹீதுல வாழ்றது. தௌஹீத் என்ற அரபு பதம் ஏகத்துவம், ஒருமைப்படுத்துதல், அவன் ஒருவன் என்று சொல்லுதல், ஒருவன் என்ற வாழ்க்கை, எல்லாம் அவனுடைய ஏற்பாடு. 7 வானங்களுக்கு மேலான அரசில் அவன் அமர்ந்து இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த வாழ்க்கை வாழணும். அவன் இணை துணையற்றவன், ஏக வல்லவன், அவன் ஒருவன். அந்த சராசரங்களை படைத்து ஆளக்கூடியவன், சர்வ வல்லமை பொறிந்தவன். இந்த அகீதாவோடு ஏகத்துவம் என்ற கொள்கையில் ஒரு மனிதன் வாழணும். ஏகத்துவம் அல்லாத எந்த கொள்கையிலும் ஒரு முஸ்லிம் இருக்கக்கூடாது. அந்த ஒரு கொள்கை மட்டும்தான் சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கும். இதுக்காக பிடிஜே பானந்தர தௌஹீத் ஜமாத் அப்படி போட்டு அந்த ஜமாத்தில் தான் இருக்கணும் அல்ல, அல்லது சிடிஜே கொழும்பு தௌஹீத் ஜமாத், பிடிஜே பேர்வ தௌஹீத் ஜமாத் இதுக்கு பின்னிக்கு இருந்தா தான் சொர்க்கம் என்றதல்ல ரோகளே. எந்த ஜமாத்தில் இருந்தாலும் அல்ல, பிரச்சனை அல்ல. எங்க இருந்தாலும் அகீதா தெளிவோடு ஏகத்துவம் என்கின்ற ஒரு கொள்கையில சத்தியத்தில் வாழணும், அது இலக்கு. இப்ப இந்த உலக வாழ்க்கை ஒரு மூமினுக்கு, ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட வாழ்வு என்று சொன்னால் மறுமையை ஏமாக கொண்ட இலக்காக கொண்ட வாழ்க்கை. அல்லாஹ் தஆலா சொல்றான், வல்லதீன கஃபரு யதமத்தஊன் வயஅகுலூன் கமா தஅகுல் அன்ஆம் வன்னார் மஸ்வல்லஹும். இறை நிராகரிப்பாளர்கள் உண்ணுகின்றார்கள், இன்பம் அனுபவிக்கின்றார்கள், ஆடு மாடு கோழிகளை போல. இந்த வசனத்தை பாருங்க. வல்லதீன கஃபரு, யாரெல்லாம் அல்லாஹ் நிராகரித்து வாழுகின்றார்களோ அந்த காஃபிர்கள், யஅகுலூன் வயதமத்தஊன், உண்ணுறாங்க, இன்பம் அனுபவிக்கிறாங்க, வேண்டிய மாதிரி தின்றாங்க, குடிக்கிறாங்க, நாடு கடந்து போறாங்க, என்ஜாய் பண்றாங்க, ஃபன் எடுக்கிறாங்க, ஜொலி பண்றாங்க, விளையாடுறாங்க, கேளிக்கையில் ஈடுபடுறாங்க. கமா தஅகுல் அன்ஆம், ஆடு மாடுகள் கால்நடைகள் உண்ணுவதை போல உண்ணுகின்றார்கள். ஆடு மாடு கால்நடைகள்
இன்பம் பெறுவது போல இன்பம் அடைகிறாங்க. வன்னாரு மஸ்வல்லஹும், அவங்க நரகத்துக்குள்ளவங்க, அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்கல்ல, வமா யுஹ்லிகுனா இல்ல தஹர், காலம் தான் எங்களை அழிக்குது, மௌத்துக்கு போற வாழ்க்கை இல்லைன்னு சொல்லுவாங்களாம். மௌத்தாயிட்டோம்னா மண்ணோட மண்ணா போயிடுவோமப்பா, முடிஞ்சு ஹலாஸ், இதுக்கு அப்புறம் ஒன்று இல்லை. இது இறை மறுப்பாளர்கள்ட வாழ்வு. அவங்கள சிந்தனை ஓட்டம் என்ன தெரியுமா? பூனையாக, கரடியாக, நாயாக, பன்றியாக, கோழியாக ஏதாக ஒன்ற வருகிறான் சொன்னால் மர்ஜம்மம் எடுத்து வாரான், மர்ஜம்ம பிறவியா வந்திருக்கிறான். இங்க செய்யற அட்டகாசம் எல்லாம் செஞ்சான், காணியை பிடிச்சான், பூமியை பிடிச்சான், பஞ்சமா பாதங்கள் ஈடுபட்டான், தப்பு செஞ்சான், பிழை செஞ்சான். இன்னொரு ஜென்மத்தில் ஆடாக, மாடாக, கோழியாக, பன்றியாக, நாயாக வாரான். இஸ்லாம் சொல்லுது என்ன தெரியுமா? மறுஜென்ம வாழ்வல்ல, மறுபிறவி அல்ல, நிச்சயமா மௌத்துக்கு போற ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கைக்கு போறதுக்கு முன்னால இந்த உலக வாழ்வு ஒரு சிற்றின்ப வாழ்வு, இந்த உலக வாழ்வு முடிவுறக்கூடிய வாழ்வு, இந்த உலக வாழ்வு நிரந்தரமற்ற வாழ்வு. பேசுறனா முடிக்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை, கேட்கிற நீங்க வீட்டுக்கு பேசுறதுக்கு உத்தரவாதம் இல்லை. இதுதான் வாழ்வு. ஆனால் மதிமயக்கக்கூடிய இந்த உலக வாழ்வு மறுமைக்குரிய வாழ்வு தூரமாக்குது. இதாலதான் 1000 மேடைகளோட அகீதா தெளிவ சொன்னாலும், ஏகத்துவத்தை வாழணும் சொன்னாலும், மாற்று கருத்துள்ளத்தை வந்து பேச போக்கல அவனுக்கு தலைவலிக்க, அவனோட சமரசம் செய்ய, அவனோட கை கொடுக்க, ஹராமான உணவுகளை வைத்து கூட உண்றதுக்கு, அல்லாஹ் விரும்பாத சபைகளை வைத்து கூட அமர்றதுக்கு, உட்கார்றதுக்கு உணர்வு வருது என்று சொன்னால் என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த உலக வாழ்வை நேசிக்கிறோம், மறுமையை நாங்க வெறுக்கிறோம், மறுக்கிறோம், ஓரமாக்குறோம். அதுதான் உண்மை. ஏண்டா அல்லாஹ் சூரா நிசா அல்லாஹ் சொல்றான், அதாவது நீங்க அன் இதா சமீத்தும் ஆயாத்தில்லாஹ் யுக்ஃபரு பிஹா வ யுஸ்தஹ்ஸவு பிஹா ஃபலா தக்உது மஅஹும் ஹத்தா யகூது ஃபீ ஹதீஸின் கைரிஹ். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். எப்படினால் நபியே, அவங்க மோசமான மார்க்கம் விரும்பாத சபைகளுக்கு நீங்க போக நேர்ந்தால், அல்லாஹ் தூதர் புறக்கணிக்கின்ற மஜ்லிஸ்கள் அமர நேர்ந்தால், அவங்க வேற செய்திகள் பேசுகின்ற வரை புறக்கணிக்கப்படுகின்ற மார்க்கம், தீன் புறக்கணிக்கப்படுகின்ற அகீதா புறக்கணிக்கப்படுகின்ற அல்லாஹ் ரசூல் எள்ளிநகையாடப்படுகின்ற சபைகள் அமரவானாம். அப்படி அமர்ந்தால் நீங்களும் அவர்களை சார்ந்தவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். இது எதை சொல்லுன்னு சொன்னால், இலக்க நோக்கி பயணிக்கணும். 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. ஏண்ட இலக்கு அல்லாஹ்வின் தூதரையும் திருப்திப்படுத்துறது மட்டும்தான். ஏண்ட லட்சியம் ரப்ப திருப்திப்படுத்தணும், தூதரை திருப்திப்படுத்தணும், குர்ஆன் சுன்னா வாழ்க்கையில் எடுக்கணும், சொர்க்கத்துக்கு போகணும். இந்த இலக்கோடு வாழோடுமாக இருந்தால் மஹப்பத்துர் ரசூல் மிக முக்கியமானது. எங்களுக்கு முன்னுக்கு வாழ்ந்தவர்கள் இந்த உலகத்தில் மஹப்பத்துர் ரசூல் எடுத்துக்கொண்டாங்க. மஹப்பத்துர் ரசூல் என்பது அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தல், இலக்குள்ள வாழ்வில் மிக பிரதானமானது. நாளைய நாள் என்ன நாள்? நாளைய தினம் பிப்ரவரி 14, கேடுகட்ட ஒரு தினமாக இந்த உலகம் அதை பிரகடனப்படுத்துது. கவலை என்ன தெரியுமா? ஏகத்துவ கொள்கையில இருக்கிறவங்க கூட நான் பார்க்கிறேன், அல்லாஹ்வுடைய மாளிகையில மிம்பர்ல பேசுறேன், என்ன கிஃப்ட் எடுத்து வச்சிருக்கிறாங்க, சர்ப்ரைஸ் பண்ண போறாங்களாம். சர்ப்ரைஸ் பண்ணி வைஃபு கூட வைத்து நெக்லஸ் போட போறாங்க, காதுப போட போறாங்க, மோதிரத்தை போட போறாங்க. அவ ஆல்ரெடி ரெடி ஆகிக்கிறா. ஏ தெரியுமா? சர்ப்ரைஸ். எது? இந்த வேலண்டைன் டே, காதலர் தினம். நான் கேட்கிறேன், இது ஏன் உருவாகுது? இது ஏன் நாங்க இஸ்லாமாக பின்பற்றோம்? பர்த்டே ஒரு கிஃப்ட் கூட நான் கொடுக்கிறோம், எங்கிருந்து உருவானது? இதனுடைய ஆரம்பங்கள் என்ன? இந்த உலகத்தில் நாங்க அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்கு பகரமாக அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்புகளை திருப்திப்படுத்துற இடத்துக்கு ஏன் போகணும் தெரியுமா? இலக்க நாங்க மறந்துட்டோம், லட்சியத்தை மறந்துட்டோம். குறிக்கோளுக்காக வாழல்ல, குறிக்கோள லட்சியத்தை கோல் எம்பிஷன்டுவோமே, என்ற கோல் செட்டிங், என்ற திட்டமிடல், என்ற அடைவு மட்டத்தை மறந்தோம். அடைவு மட்டத்தை மறக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அகீதா பற்றிய அறிவு இல்லை, மௌத்தை பற்றிய உணர்வு இல்லை. அகீதா வந்தால்
பேசுவான், சிரிப்பான், விளையாடுவான், எல்லாம் செய்வான். ஆனா அவன் உள்ளத்தோடு இருந்துட்டே இருக்கும். தொழுறல்ல 1000 மோட்டிவேஷன், 1000 கவுன்சிலிங், 1000 மெம்பர் மேல சாத்தியப்படாது. ஏன் தெரியுமா? அவனுக்கு எனக்கு ஒரு மவுத் இருக்கு, மவுத்துக்கு பிறகு எனக்கு ஒரு வாழ்வு உண்டு. என்ன குளிப்பாட்டுவாங்க, கஃன் செய்வாங்க, தொழுவிப்பாங்க, கொண்டு வைத்து வச்சிடுவாங்க. நான் மரணத்தோட என்ற காலுக்கு விரல சேர்த்து கட்டுவாங்க, நாடியை கட்டு போடுவாங்க, கையை நீட்டிடுவாங்க. இது நடக்கும். இந்த உணர்வு அவன்கிட்ட இருக்குமா இருந்தால் அவன் பாவம் செய்வான், பிழை செய்வான், தவறு நடக்கும். ஆனால் அவன் எப்பவுமே தௌபாவோடு வாழ்ந்துட்டு இருப்பான், இலக்குக்காக வாழ்ந்துட்டு இருப்பான். இந்த உலகத்தில் ஏன் தெரியுமா நாங்க திசை மாறி போறோம்? திசை மாறி போகின்ற உலக வாழ்வு ஏன் தெரியுமா? எங்களோட லைஃப் திசை மாறுது. ஏன் திசை மாறுது தெரியுமா? ஊடகங்கள், தொலைத்தொடர்பு சாதனங்கள், எங்களோட கையில் இருக்கு தவழுகின்ற மொபைல் போன், எங்களுக்கு விரித்து தரப்பட்டிருக்கின்ற இந்த உலக இன்பங்கள் எங்களை இந்த உலக வாழ்க்கையில திசை மாறி போக வைக்குது. நிரந்தரம் போல ஒரு ஃபீலிங்கை தருது. இதுதான் ஒரு உணர்வை தருது. இதுக்கு பிறகு வாழ்க்கையை இல்லைன்ற மாதிரி இப்ப எல்லாம் மௌத்தாக மாட்டோம். மௌத்தார் காலத்துக்கு மௌத்தாக அந்த காலத்தை பார்ப்போம். ஏதோ இந்த உணர்வு வருது. அக்கீதா பற்றிய ஆள் உணர்வில்லை, மௌத்துக்கு பின்னுள்ள வாழ்வு பற்றிய சிந்தனை ஓட்டம் இல்லை. எங்களோட வாழ்ந்த எவ்வளவு பேரை கபருளுக்கு வச்சுட்டோம். இன்னும் ஒரு கிழமையும் இல்ல ரமலானுக்கு அடைவோமா இல்லையா தெரியல. ஆனா வாழ்றோம். மஹப்பத்து ரசூல் என்பது ஒரு மூமினுடைய வாழ்க்கையில மிக பிரதானமானது. திசை மாறி போவதற்கு நம் இலட்சிகள் நிறைய பேர் திசை மாறி போறாங்க. ஏன் தெரியுமா? மஹப்பத்து ரசூல் வரல. அல்லாஹ்வுடைய தூதர் மேலுள்ள நேசம் திசை மாறாத வாழ்வாக அவனை வாழ வைக்கும். இன்னைக்கு நிறைய இலசுகள் திசை மாறி போறாங்க. நிறைய வயோதிபர்கள் திசை மாறி போறாங்க. வைத்தியர் சொல்லிட்டார், உங்களோட வாப்பாவை வீட்டுக்கு கொண்டு போங்க, உங்களோட மார்க்க கடமைகளை செய்யுங்க, அவரு இனி பிழைக்க மாட்டார். தின்றாரு, குடிக்கிறாரு, எல்லாம் செய்யறாரு. டாக்டர்ஸ் கை விட்டுட்டாங்க. ஆனால் அந்த 75 வயசு கிழவண்ட கையிலையும் தவழுகின்ற போன் ஒளிச்சு ஒளிச்சு ஆபாசத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறார். டாக்டர் கையிட்டுட்டார், டாக்டர்ஸ் கையிட்டுட்டாங்க. தின்ன கொடுங்க, வேண்டிய மாதிரி ஃபன் எடுக்க அவர் விடுங்க. அங்கேயும் ஃபன்னோட தெரியுமா? அவன் இந்துலக வாழ்க்கை ஆரம்பம் வாழ்வு எப்படியோ முடிவு நேரமும் அப்படியே. இதுதான் தரிசனம். அல்லாஹ் என்னையும் பாதுகாக்க, உங்களையும் பாதுகாக்கணும். நீங்க இப்ப எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ரகசியமான உங்களோட வாழ்க்கை ஏதோ நிஜமான வாழ்வாறு தான். அந்த ரகசியமான நிஜமான இந்த வாழ்வு தான் உங்களோட முடிவும். அல்லாஹ் பாதுகாக்கணும். நம் முன்னவர்கள் பயந்ததெல்லாம் ஹுஸ்னுல் காத்திமா, நல்ல முடிவு வரணும் பயந்தாங்க. இந்த நல்ல முடிவுக்கு போறதுக்கு இந்த உலக வாழ்வுகளுக்கு தடையா இருக்கு. பாருங்க, மஹப்பத்து ரசூல், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது, இது மிக பிரதானமானது. திசை மாறி போற இலட்சிகளுக்கு பின்னால, திசை மாறி போகின்ற பெண்களுக்கு பின்னால, திசை மாறி வாழுகின்ற ஒவ்வொருத்தருக்கு பின்னால் இருக்கிறது தெரியுமா? இந்த உலக மோகம் எங்களை பராக்காக்கியாச்சு. குளோபலைசேஷன், உலகமயமாக்கல். குளோபலைசேஷன் என்பது என்ன? ஒட்டுமொத்த உலகத்தை ஒரே குடையின் கீழ் கொண்டு வருவது. அமெரிக்காவில் துப்பினால் இலங்கையிற்கு அதே ஸ்டைல் துப்பணும், அதுதான். அவன் தும்பினா அதே ஸ்டைல் இங்க தும்மணும். இந்தியாவில் இருக்கிற ஒருத்தன் சேட்டை பொட்ட பக்கத்தை போட்டா இங்க இருக்க சேட்டை பொட்ட பக்கத்தை போடணும். இந்தியாவில் இருக்கிற ஒருத்தன் விரல் எப்படி சொண்டினால் இங்க இருக்கிற அந்த விரல் எப்படி சுண்டணும். இதுதான் குளோபலைசேஷன், உலகமயமாக்கல். எவ்வளோ ஒத்தி செய்யறத தூய்மையான அகீதால் இருக்கிற ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் செய்ய முற்படுறான். ஏன் தெரியுமா? திசை மாறி போற வாழ்வுக்கு பின்னால இலக்கில்லாத வாழ்வில் இருக்கிறார். மகன், தம்பி இப்படி போகாத ராஜா, ட்ரக்ஸுக்கு பின்னே போகாத, நீ ட்ரக்ஸ் அடிச்சுட்டிருக்கிறாய், உன்னோட காதை குத்தி காதுப்பு போட்டிருக்கிறாய், நீ கையில பிரஸ்ட் போட்டிருக்கிறாய், மாலையெல்லாம் போட்டு கொண்டிருக்கிறாய், உன் ட்ரவுசர் இடுப்பு கீழே போகுது, நீ குடிக்கிற நேரம் உன்னோட பின்பக்கம் எல்லாம் விளங்குது, இப்படி செய்யாத அப்படி செய்யாத என்று சொன்னால் அவன் ரிப்ளை எதா இருக்கும் தெரியுமா? இன்றைக்கு இதுதானே நடக்குது, இது செய்யாட்டி என்ன, இதுதானே வாழ்க்கை. ஏன் தெரியுமா? அவன் குளோபலைசேஷன், உலகமயமாக்கலுக்கு வெகுவாக வந்துட்டான். இந்த உலகமயமாக்கலுக்கு வெகுவாக ஈர்க்கப்பட்டதால அவன் முழு சிந்தனை என்ன தெரியுமா? திசை மாறி அவன் வாழ்க்கை இஸ்லாத்துல வட்டத்துக்கு வெளியே போகுது.
சஹாபா சமூகம் ஏன் நபிகளாருக்கு பின்னால் உயிர் கொடுத்தார்கள்? அல்லாஹ்வுக்கா தந்த உயிரை துச்சமா மறித்து போனதுக்கு பின்னால் இருக்கிறது தெரியுமா? இலக்குள்ள வாழ்வு, திசை மாறுகின்ற வாழ்க்கையில் அவங்களை பாதுகாத்தாங்க. கோழியானது தன் குஞ்சுகளை தன் வயிற்றுக்குள்ளே வைத்து கொக்கரித்து கொக்கரித்து அடை காப்பது போல ஏனைய கலிகளாலே எதாலையும் ஆபத்து வராமல் பாதுகாப்பது போல அல்லாஹ் நபித்தோழர்களை பாதுகாத்தார். நபித்தோழர்களுக்கு அப்பப்ப உணர்வு கொடுத்தார். எந்த அளவுக்கு அந்த உணர்வு? தர்மமா இருக்கட்டும், சமூக சேவையா இருக்கட்டும், மரணம் பற்றிய உணர்வா இருக்கட்டும், எந்த இருக்கட்டும், அவங்களுக்கு ஆழமா தாக்கத்தை ஏற்படுத்தியே தெரியுமா? திசை மாறுகின்ற இந்த உலக வாழ்க்கையிலிருந்து மர்மையை பாதுகாத்துக் கொண்டாங்க. முதலாவது என்ன தெரியுமா? அகீதா தெளிவோடு, அகீதா ஒரு அங்கம் தான் நபிகளார் மீது நேசம் வைக்கிறது. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு என்ன தெரியுமா காரணம்? அவன் போடுற மாதிரி இங்க செருப்பு போடணும், அவன் துப்புற மாதிரி இங்க துப்பணும், அவன் கொட்டா விடுற மாதிரி இங்க கொட்டா விடணும், அவள் போடுற மாதிரி இங்க போடணும். இது எல்லாத்தையும் காரணம் என்ன தெரியுமா? உயிராக நேசிக்க வேண்டியவர் புறக்கணிக்கப்படுகிறார், புறந்தள்ளப்பட வேண்டியவர் உள்ளத்தில் ஆழத்தில் இடம் பிடித்துக் கொண்டார். திசை மாறுகின்ற வாழ்வுன்ற ஒரு தலைப்பை போட்டிருக்கிறாங்க. திசை மாறுகின்ற இந்த வாழ்வுக்கு பின்னால உயிராக நேசிக்கப்பட வேண்டியவர் யாருக்கும் உயிராக வரல, ஆனா வர வேண்டியவர்களுக்கு வந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதரை பக்கத்தில் வச்சு நீ உண்ட வீட்டுக்கு போய் சந்தோஷமா இருக்கலாம் என்று ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லப்பட்டுச்சு. ஹுபைபே, இப்ப இந்த இடத்துக்கு முஹம்மதை கொண்டு வருவோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரை நாங்க இங்க வச்சு கொண்டு உங்களை அனுப்புறோம். ஹுபைப் ரலியல்லாஹு இப்ப இன்னும் சில வினாடிகள்ல தூக்கு மரத்துக்கு போறார். அவர் சொன்னாரு, நான் இங்க அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு வந்து வச்சு அவர் தூக்கு மரத்துக்கு போக, நான் வீட்டுக்கு போக. அல்லாமி சத்தியமா அவருடைய மேல ஒரு முள் தைப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன் என்று சொன்னார். என்ன தெரியுமா? இலக்க தீர்மானிச்சாங்க. இந்த செகண்ட் மூச்சை விட்டா அடுத்த செகண்ட், இந்த செகண்ட் மூச்சை விட்டா அடுத்த செகண்ட் எங்க நாங்க 50,000 வருஷங்களுக்கு பிறகு இந்த உலகம் அழிகிறன்னு வச்சுக்கிடுவோம். இப்ப நீங்கள் நான் மௌத்து உண்டா கொண்டு போய் கபருக்குள்ள வச்சா 50,000 வருஷங்கள் கபருக்குள்ள வாழணும். அது இன்பமா துன்பமா ரெண்டில் உண்டு, இன்பமா துன்பமா ரெண்டில் உண்டு. ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் எங்க இருக்கிறார்? ஆதம் நபியுடைய காலத்தில் மரணித்தொருவர் எங்க இருக்கிறார்? சொர்க்க நரகம் போகல, என்ன கபருக்குள்ள வாழுகிறார். இதுதான் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத் அகீதா. கபருக்குள்ள எப்படி வாழ்றார்? இன்பமா துன்பமா? கேள்வி கணக்கு கேட்கப்படும். நம் கனாமத்தில் அரோஸ் ஒரு புது மாப்பிள படுக்கிற மாதிரி படுன்னு சொல்லப்படும். சொர்க்கத்து வாசனைகள் வரும், சொர்க்கத்து திரவியங்கள் திறந்து விடப்படும், சொர்க்கத்து காற்று வரும், சொர்க்கவாதி தூங்குவார். நரகவாதியாக இருந்தால் அந்த செகண்ட் ஆரம்பிக்கப்படுது. இதை உணர்ந்தவர்கள் நபித்தோழர்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் மீது அவங்க வச்ச நேசம் தனி. அவருடைய பேர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய நேசம் கூடின அப்படித்தானே கையை பிடிச்சு கொண்டு பிணைஞ்சு இப்படி பேசிக்கொண்டிருக்கிற ரசூலோட அந்த அன்பு இரக்கம், கையை விட விருப்பம் இல்லை, அப்படி பேசிக்கொண்டிருக்க போக அல்லாஹ் ரசூலல்லாஹ், எனக்கு கண்டா இந்த உலகத்துல என் மனைவி என் புள்ள உண்மையை சொல்றாரு, அதான் மனசால பேசுறாரு. எனக்கு கண்டா யார சொல்லலாம் இந்த உலகத்துல என் புள்ள குட்டி, என் மனைவி மக்கள், என் சொத்து செல்வம் எல்லாத்தையும் விட என் உயிருக்கு அடுத்தபடியா உங்களைத்தான் நான் விரும்புறேன், நேசிக்கிறேன். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் செகண்ட்ல சொன்னார், இல்லை உமர், நீங்க நேசம் கொள்ளவே இல்லை. என்ன யார சொல்லலாம்? உங்களோட உயிரை விட நான் மேல நேசத்துக்குள்ளவனா வரணும். யாருக்கு இருக்காது? யாருக்கு அது இருக்கு? அங்க இருந்துச்சு. உடனே உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் நெஞ்சில கையை வச்சாங்க. இப்ப சொல்ற யார சொல்லலாம்? அல்லாஹ்வே சத்தியமா என்ற உயிரை விட நீங்க எனக்கு நேசத்துக்குரியவர் என்றாங்க. அல்லாஹ், யா உமர், இப்பதான் நீங்க ஒழுங்கான ஈமானிய ட்ரக்ல வந்திருக்கிறீங்க அல்லாஹ் சொன்னாங்க. கொஞ்சம் நிதானித்து பாருங்க. இந்தியாவில் ஒருவன் படம் நடிக்கிற நேரம் ஒரு வதந்தி பரவிச்சு, ஏதோ ஒன்றில் ஒன்றுக்கு தாவர நேரம் செத்து போனான்னு ஒரு கதை வந்துச்சு. சுப்ஹானல்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அதுக்கு வந்த கவலைகளும் கொமெண்ட்ஸ்களும் தற்கொலையே செய்கின்ற நிலைமைக்கு நம் யுவதிகள் சென்றார்கள். இஸ்லாமிய யுவதிகள் சென்றார்கள், முஸ்லிம் யுவதிகள் சென்றார்கள். என்ன, இந்தியாவில் ஒரு நடிகன்
செத்தான் என்று சொன்னால் இந்தியாவில் இலங்கையில் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம் இளைஞர்கள் யுவதிகள் உயிர் கொடுப்பதற்கு தயார். லா ஹவுல லா குவத்த இல்லா பில்லாஹ். அல் மர்உ மா மன் அஹப். ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறான் அவனுடனே மறுமையில் இருப்பான். இலசுகளே, தங்கங்களே, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நான் நேசம் கொள்றது யாரு? திசை மாறி போகின்ற இந்த உலக வாழ்க்கையில, ரப்ப நேசித்து வாழ வேண்டிய இந்த உலக வாழ்க்கையில இன்னும் ஒருத்தர் நேசத்துக்குள்ளவராக வாரார். எப்படி தெரியுமா? உயிரை விட வருகிறார். அவனுக்கு ஒரு கீறு விழுந்தால் இங்க கண்ணால கொட்டுது. அவளுக்கு ஒரு கீறு விழுந்தால், ஒரு நடிகையா இருக்கட்டும், ஒரு நடிகனா இருக்கட்டும், ஒரு கிரிக்கெட் வீரனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவனுக்கு கொண்டுண்டா இங்க கண் கலங்குது. தெரியுமா? நேசம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கப்படல. அல்லாஹ் பாதுகாக்கும். உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சுதாகரித்துக் கொண்டு சொன்னாங்க, என்ற உஷிரை விட நான் உங்களை நேசிக்கிறேன். அவருடைய பெயர் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு. வந்தா வளமையா மஸ்ஜித் நபவியில குதூகலமா கலகலப்பா சிரிச்சு விளையாடி கொண்டிருக்கிற ஒரு தோழர் ஒரு பக்கம் உட்கார்ந்து டல்லா நிக்கிறார், கவலையோடு நிக்கிறார். ரசூலுல்லாஹ் வராங்க, யா ஃபுலான் மாலி அராக மஹஸூனா, என்னப்பா மிச்சம் டல்லா ஆயிக்கிறீங்க, கவலை ஆயிக்கிறீங்க, முகமெல்லாம் பாடி பேசிக்கு, என்ன செய்து சொல்லுங்க அப்படின்னாங்க. ஃபக்கர்து ஷை, அல்லாஹ்வே ஒரு விஷயத்தை யோசிச்சேன், எனக்கு தாங்க இயலாமை. என்னென்ன சொல்லுங்க சொல்லுங்கன்னாங்க. நகுது வனரு வனந்து இலா வஜ்ஹி வனஜாலிசு மஅக் கதன் தர்ஃபஉ மஅன் நபியீன். காலை பொழுது அடைகிறோம், ஃபஜ்ர் கிட்டவாகுது, கிட்டவாகாதா, ஃபஜ்ர் வராதா 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 எங்கே கொண்டிருக்கிறோம். ஃபஜ்ர் வந்தா, சுபஹ நேரம் வந்தா ஓடி வாரோம், நகுது ஓடி வாரோம். வனரு வனந்து இலா வஜ்ஹி, உங்களோட முகத்தை பார்த்து கொண்டே இருக்கிறோம். யா ரசூலல்லாஹ், உங்களோட இருக்கிறது, உங்களோட பேசுறது, உங்களோட உட்கார்றது, உங்களோட சாப்பிடுறது, உங்களோட சுத்தி சுத்தி இருக்கிறது, உங்களோட பிரயாணம் போறது, போர்க்களங்கள் போறது, உங்களோட 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 இருக்கிறோம். யா ரசூலல்லாஹ், இரவானா வீட்டுக்கு போகணும் இடத்துக்காக போறோம், விடியாதான் ஓடி வாரோம், உங்களை பார்க்கிறோம். கதன் தர்ஃபுமான் நபி, நாளைக்கு நீங்க மௌத்தா போய்த்தா ஃபீலிங், நாளைக்கு நீங்க மௌத்தா போய்த்தா நீங்க எல்லாம் பெரிய பாட்டி, டாப் லெவல் இருப்பீங்க. இங்க வந்து உங்களோட ஒரு பிங்கால சாப்பிடுறது, உங்களோட உட்கார்றது, உங்களோட பயணம் போறது, உங்களோட போர்க்களங்கள் போறது, உங்களோட இருக்கிறோமே. நாளைக்கு நீங்க மௌத்தானா, நான் முந்தைய நீங்க முந்தைய, நீங்க நாளைக்கு மௌத்தானா தர்ஃபுமான் நபியின், நபிமார்களோட சாலிஹீன்களோட பெரிய பாட்டிகளோட நீங்க இருப்பீங்க. சௌபான், என்ன சமூகத்தில் ஆக லோக்கல் லெவல் இருக்கிற எனக்கு உங்கள்கிட்ட வரையில யா ரசூலல்லாஹ், உங்களை பார்க்கல யா ரசூலல்லாஹ், உங்களோட பேசல யா ரசூலல்லாஹ், பெரிய பாட்டிகளா இருக்கிறவங்கள்ட்ட நீங்க இருக்கிற இடத்துக்கு எனக்கு வரையிலுமா? நாட்டு ஜனாதிபதியை சந்திக்க வேண்டும் நினைச்ச மாத்திரம் சந்திக்கலுமா? போய் உட்காரலுமா? நெருக்கமா பழகலுமா? அவங்க அப்படி யோசிச்சாங்க. தெரியுமா? நாளைக்கு நீங்க மௌத்தா போனா நபிமார்களோட பெரிய பெரிய பாட்டியோட டொப்ல இருப்பீங்க. உங்கள்கிட்ட வரையலா, கிட்ட வாகையலா, ஹை லெவல் இருப்பீங்க. ரசூலுல்லாஹ் எந்த ரிப்ளையும் பண்ணல. ரப்பு வந்தான், ரப்பு வசனத்தை இறக்கினான். وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ وَحَسُنَ أُولَٰئِكَ رَفِيقًا. சௌபானே, கவலை விட்டுடுங்க. இவரோட சொர்க்கத்தில் இருக்கிறதுக்கு PhD முடிச்சிருக்கணும், டிகிரி முடிச்சிருக்கணும், டிப்ளமா முடிச்சிருக்கணும், கோடீஸ்வரனா இருக்கணும், ஜகாத் கொடுக்கிற அளவுக்கு இருக்கணும், பெரிய பட்டதாரியா இருக்கணும், பெரிய ஒன்றும் வேணாம். இவரே அல்லாஹ்வுடைய தூதருக்கு உரிய முறையில கட்டுப்பட்டு நடங்க, சுன்னாவை பேணுங்க, அகீதால தெளிவாயிருங்க, தௌஹீதுல வாழுங்க. நீங்க இப்படி வாழ்ந்து மரணித்தால் மல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் அருள் செய்த நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லவர்களோடு வீற்றிருப்பீர்கள் என்ற வசனத்தை ரப்பல் ஆலமீன் இறக்கி வைக்கிறான். உறவுகளே, இளைஞர்களே, சுப்ஹானல்லாஹ், எங்களோட வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாயிருக்குது. உண்மையிலே இன்றைக்கு ஒரு 45-50 வயசுல இருக்கிற ஒருத்தர்
ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், ஒரு 40 45 அந்த வயசுக்கு இருக்கிறவங்க, ஷேக் மௌலவி நாங்கள் அன்றைக்கு படிச்ச கொஞ்சம் தேய்ச்சிக்கொண்டு அமல் செஞ்சுட்டு போறோம், எங்களுக்கு கிடைக்காத அளவுக்கு எங்களோட பிள்ளைகளுக்கு கிடைக்குது. விரல் நுனியில தட்டினா யாரோட பேசணும்? டாக்டர் பிலால் பிலிப்ஸா, டாக்டர் ஜாக்கிர் நாயக்கா, உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில யாரையோ விரல் நுனியில தட்டினா உலக தெங்கிக்கிற அறிஞரோட பேசலாம். நிரம்பி வழியுது இன்டர்நெட் யுகம். மாஷால படிக்கிறதுக்கு விளங்குறதுக்கு மார்க்க சூழல் அப்படி. ஒரு சேகட பேரை தட்டினீங்கன்னா அப்படியே பயம் வந்து நிற்கும். நீங்க ஒருத்தர் என் பேர் நீங்க அடிச்சீங்கன்னா யூடியூப்ல அப்படியே வருமே. நீங்க இன்னொரு மௌலியோட பேர் அடிச்சீங்கன்னா அப்படியே வருமே. அல்லாஹ் அந்த அளவுக்கு உலகத்தை சுருக்கி தந்திக்கிறான். இப்ப அவங்க ஆதங்கம் என்ன தெரியுமா? 45 50 வயசு எங்களுக்கு கிடைச்சதை வச்சு நாங்க செஞ்சுட்டு போறோம், எங்களுக்கு கிடைக்காத அளவுக்கு மார்க்கம் அப்படி கிடைக்குது. கணக்கில்லாமைக்கு சுபக இல்லாம படுக்கிறானுங்களே, ஜமாத்துக்கே வாரானு இல்லையே, ஆபாசத்தை பார்த்து தள்ளுறானுங்களே, இந்த மௌத்த பத்தி பயமே இல்லையான்னு யோசிக்கிற அளவுல பெற்றார்கள் உட்பட சமூக காவலர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன காரணம்? போன்ல ஆபாசத்தையும் யுத்தங்களையும் ஆக்சிடென்ட்களையும் பார்த்து 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 நெஞ்சு கல்லாகி போயாச்சு. உணர்வு இல்லாதவங்களை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இலக்குள்ள ஒரு வாழ்வு இருக்கிறவங்களே, அந்த இலக்குள்ள வாழ்வை மறந்து இதுதான் வாழ்க்கை வாழுகின்ற பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் சமூகத்தில் பார்க்கலாம். இந்த வேலண்டைன் டே நாளைக்கு வரப்போற அந்த தினத்துக்காக, காதலர் தினத்துக்காக ஏதோ ஒரு யூதன் யகூதிய செஞ்ச ஒரு செயலை மார்க்கமயமாக்கி உலக அளவில் இது கொண்டாடப்படுது. உலக சவுதி அரேபியாவாக இருந்தால் என்ன, அல்லது எந்த நாடாக இருந்தால் என்ன, எல்லா இடங்கள்லையும் இது ஒரு குடை போல விருந்து எல்லாரும் அதை செய்யணும் அளவுக்கு நிர்பந்திக்கப்பட்டு செயல் டீசென்ட் இல்லாதவங்க பார்க்கப்படுற அளவுக்கு இந்த உலகம் எங்களை மயக்கி திசை மாறி போக வச்சு மர்மேட சிந்தனையில் எங்களை தூரமாக்கி போகின்ற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை உயிராக நாங்கள் நேசிப்போமாக இருந்தால், நபிகளார் மீது உயிராக நேசம் வைப்போமாக இருந்தால் ஒண்ட வழங்குங்க, அடுத்ததெல்லாம் எங்களுக்கு அதாவது நியூட்ரல் ஆகி ஒரு நிலைமைக்கு சமநிலைமைக்கு வந்தது. நபிகளார நேசம் கொண்டு உயிரமுறையை வாழ்வோமாக இருந்தால், அகீதா தெளிவோடு வாழ்வோமாக இருந்தால், வாழ்க்கையோட லட்சியத்தை இலக்கணாக விளங்கிக்கிறோம், நோமா விளங்கிக்கிறோம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கொட்டும் வெயில்ல படுக்க வச்சு மேலால கல்லை வச்சு இழுத்துட்டு போனாங்களாம். ஹதீஸ் தான், வரலாறு தானே. இந்த அளவுக்கு அவர் ஆக்கியது எது? இலக்குள்ள வாழ்வர் ஆக்கிச்சு. அஹத் அஹத் அஹத், அல்லாஹ் ஒருவன் 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 சொல்லிக்கொண்டே இருந்தார், எடுத்துக்கொண்டே போனாங்க. ஷுஐப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை தனல முழுமையா பரப்பி எஜமாட்டி இப்படி படுக்க வச்சு அவருடைய காலை தூக்கி நெஞ்சே வச்சுக்குள்வாங்க. அப்படியே கொழுப்பு கரைந்து கரைந்து தனல் அணைந்து போயிடும். உமர் கத்தாப் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் மார்க்கத்துக்கு தியாகங்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிற நேரம் தன்னுடைய ஆடையை தூக்கி காட்டினார். உமர் கத்தாப் ரலியல்லாஹு கண்ணீர் விட்டு அழுது கட்டி அணைத்துக் கொண்டார். அவங்க எங்க நாங்க எங்க அந்த இடத்துக்கு போனாங்க தெரியுமா? இந்த உலக வாழ்வு திசை மாற்றல. ரப்பு சொல்றான், இறை நிராகரிப்பாளர்கள் உண்ணுறாங்க, இன்பம் அனுபவிக்கிறாங்க, இலக்கில்லாமைக்கு வாழ்றாங்க, ஆடு மாடு கோழிகளை போல. அது அவங்களுக்கு சரி. இது இங்க இருக்கிற இப்ராஹிமுக்கும் ஈசாக்கும் மூசாக்கும் சரிப்பட்டு வராது. ஏன் தெரியுமா? நாங்க மறுமையை ஈமான் கொண்ட ஜாதியினர், மௌத்துக்கு பின்னுள்ள வாழ்வை ஈமான் கொண்ட இனத்தவர்கள், இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற உணர்வு உள்ளவர்கள். ஒரு மிம்பர் மேடை போதுமானது. உறவுகளே, இளைஞர்களே, உங்களோட மனசை தேற்றுக்கங்க. திசை மாறி போற உலக வாழ்க்கையில செயின் போடுறது அது பெண் சமுதாயத்துக்குள்ளது, காது குத்துறது பெண் சமுதாயத்துக்குள்ளது, காதுல கழுத்துல போடுறது பெண் சமுதாயத்துக்குள்ளது. அதை விளங்குங்க. இதை நாங்க செஞ்சோம், நாங்க யூத கலாச்சாரத்தை செய்யறோம்ன்றதை மறக்காது. அதுதான் உண்மை. அந்த நிகழ்வுகள் இருந்து எங்களை நாங்க பாதுகாத்துக் கொண்டு எங்களோட ஈமான பலப்படுத்தி எங்களோட வாழ்க்கை எங்களை திசை மாறி போக வைக்காமல் இலக்குள்ள வாழ்வாக தீர்மானித்து மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்வுதான் நிரந்தர வாழ்வுண்ட அந்த உணர்வை உள்ளத்தை ஆழமாக எடுத்து ரப்பு விரும்பக்கூடிய நல்ல மனிதர்கள் யாரோ அப்படிப்பட்ட நல்லவர்களை வாழ்ந்து மடியக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. அக்கூல் கௌலி ஹாதா வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத. அம்மா பஅத்.
அன்பான உறவுகளே, சகோதரர்களே, இளைஞர்களே, பெரியவர்களே, வாழ வந்தவர்கள் அல்ல, மரணிக்க பிறந்தவர்கள். வாழ பிறந்தவர்கள் அல்ல, மரணிக்க பிறந்தவர்கள். வாழுகின்ற வரைக்கும் வாழுவோம், மரணம் என்று தீர்மானிக்கின்ற நாளில் வல்லாஹ் இந்த மண்ணை விட்டு பிரிந்து விடுவோம். இந்த உலக வாழ்வு காஃபிர்களை மயக்குவது போன்று என்னை உங்களை மயக்கிவிடக் கூடாது. இலக்கை நோக்கி பயணிக்கின்ற வாழ்வா எங்களோட வாழ்வை நாங்கள் மாற்றிக்கொள்ளணும். ஆரம்ப ஜும்மால சொன்னேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் 3-4 நாட்கள்ல அருள்மிகு ரமலான் அடைய இருக்கிறோம். அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க. சலஃபு சாலிஹீன்கிற வாழ்க்கையில நாங்கள் பார்க்கிறோம், ரமலான் முடிஞ்சால் 6 மாதம் துஆ கேட்டுட்டே இருப்பாங்களாம். யா அல்லாஹ், நடந்து முடிந்த ரமலான் குறைகளை மன்னித்து எங்கள் நோம்புகளை ஒப்புக்கொள் ரஹ்மானே, என்னோட கியாமுல்லைகளை ஏற்றுக்கொ ரஹ்மானே, என்னோட தௌபாவை ஏற்றுக்கொ ரஹ்மானே, ஓதின் அல் குர்ஆன் ஏற்றுக்கொ ரஹ்மான் என்று கேட்டுக்கொண்டே இருப்பாங்களாம். அடுத்த 6 மாதம் துஆ கேட்பாங்களாம். யா அல்லாஹ், ரமலான் அடையவே ரஹ்மானே, ரமலான் அடையவே ரஹ்மானே, ரமலான் அடையவே ரஹ்மான் என்று பிரார்த்திப்பார்களாம் சலஃபுகளோட வாழ்க்கையில். துஆவே கேட்காம இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டோம் உறவுகளே, துஆவே கேட்காம இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டோம். கேளுங்க, எட்டி பிடிக்கணும் அந்த மாசத்து ரஹ்மானே. நோம்பு நோக்கிற நிலைமையில் ஆரோக்கியமா அந்த மாசத்தை நான் அடையோன் ரப்பே. இது போன்ற ஒரு ரமலான் என்ற வாழ்க்கையில வரலன்ற அளவுக்கு இந்த ரமலான் நான் ஆக்கணும்னு துஆ கேளுங்க. அந்தந்த பள்ளி நிர்வாகம் நிறைய முயற்சிகள் எடுக்குது. மாஷா அல்லாஹ், குர்ஆன் சொன்ன அடிப்படையில் அல்லாஹ் ஒரு மஸ்ஜிதை தந்திக்கிறான். கற்பனை பண்ண முடியாத ஒரு மஸ்ஜித் அல்லாஹ் தந்திக்கிறான். தொண்டு தொட்டு நான் அவரோட இருந்து வாரு. ஆரம்ப காலத்தில் இருந்து நானும் இங்க வந்துட்டே தான் நிற்கிறேன், ப்ரோக்ராம் செஞ்சு கொண்டு தான் நிற்கிறேன். எங்களால் ஆன பங்களிப்புக்கு நிச்சயமா உண்டு. உறவுகளே, பள்ளி வாசலை இபாதத்தால் அலங்கரிக்க வேண்டிய மாதம், இபாதத்துக்கென்று திறக்கப்பட, இபாதத்துக்கென்று உணர்வுகள் நிறைய புதுப்பிக்கப்பட வேண்டிய மாதம். 12 மாதங்களை படைச்சாலாம் 4 மாதங்களை கண்ணியப்படுத்தினான். ரமலான் என்ற ஒரு மாதத்தை அல்லாஹ் தஆலா இபாதத்துக்கு மிக நெருக்கமான மாதமாக அல்லாஹ் ஆக்கினான். இந்த மாதத்துல ஒரு இரவு அல்லாஹ் வச்சான். அந்த இரவை கடைசி 10 நாள்ல வச்சான். அந்த இரவை கடைசி 10 ஒற்றைப்படையான நாள்ல வச்சான். தேடிக்கோ தேடிக்கோ, 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு செயல் ஒரு செகண்ட்ல 83 வருஷ இபாதத் ஒரு கிடைச்சிடும். போட்டி போடுவோம் உறவுகளே, எண்ணங்களை தூய்மையா வைங்க. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இஜ்திமால சம்பந்தமா பேசுவாங்க, என்ற தலைப்பு அதல்ல. இருந்தாலும் ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ரமலான்ல கால் பதிக்க போறோம். எங்களோட பள்ளிவாசல் நிர்வாக உறவுகள் அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், பரக்கத் செய்யட்டும். ஊர் மக்கள் எல்லாம் கருத்தில் கொண்டு இன்றைக்கு ஒரு இஜ்திமா ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. உண்மையிலே என்னை கூப்பிட்டாங்க தான், ஆனா எனக்கு தான் வந்துக்க முடியல. நான் ஆல்ரெடி தர்கா டவுன் கொடுத்ததுக்கு பின்னால ஹைர் ஓகே. இப்ப சிறந்த வளவாளர்கள் 2 பேர் உங்களுக்கு பயான் பண்றதுக்காக வேண்டி வராங்க. ஒரு பயானை முடிச்சு போட்டு இன்னும் ஒரு பயான் பண்றது நான் நோமலா நினைக்கப்படாது. அது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு வேலை தான். அல்லாஹ் அதுக்கு சிலர் எல்லாம் புறக்கி இருக்கிறார். இந்த 2 தாய்கள் உங்களோட ஊருக்கு தொலைவில் இருந்து பயானை முடிச்சு போட்டு உங்களுக்கு இஜ்திமாக்காக வேண்டி வராங்க. இன்றைக்கு நீங்க இங்கே கிடைக்க வேண்டிய உணர்வுகள் ஒன்று என்ன தெரியுமா? ஏண்ட வீட்டுக்கு போவேன் இன்ஷா அல்லாஹ், இன்று மகரிபில இருந்து நடக்கிற இஜ்திமால என் மனைவி புள்ள குட்டியோடு நான் வந்து உட்காருவேன். அந்த எண்ணத்தை உறுதியா வச்சுக்கோங்க. வீட்டுக்கு போன சைத்தான் 1000 வேலை கொண்டு வரோம். வைஃப் 1000 சொல்ற இல்ல, இன்றைக்கு இஜ்திமாக்கு போறோம், நான் மாப்பிள்ள சொல்றது நீ கேட்கணும், இன்றைக்கு நாங்க போறோம். உள்ளத்தெல்லாம் எங்க மாத்துவான்னு தெரிய அவர்களே. டேர்னிங் பாயிண்ட் ஒரு மனிதனுக்கு எங்க வச்சுக்கிறேன்னு தெரியாது. ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ரமலான் அடைய போறோம். உங்களோட உள்ளுக்கு மனசுக்குள்ள கொண்டு வாங்க உண்ட, நான் தௌபா பெறணும். நீங்கள் நானும் தௌபா பாமன்னிப்பு பெற்று மகித்தா பண்ணிடுவீங்க, அடுத்ததெல்லாம் ஓகே தான். இது மட்டும்தான் பிரச்சனை உறவுகளே. தௌபா இல்லாம மகித்தாகப்படாது. தௌபாவுக்குரிய வாசல் திறக்கப்பட்டிருக்கு, அதை அடையாம நான் மரணிக்கப்படான்னு துஆ கேளுங்க. ரமலான் நெருங்குகிறவர்களே, பின்னால அழகான தலைப்புக்கு போட்டிருப்பாங்க நினைக்கிறேன். முக்கியம் ஒன்று சொல்றேன், ரமலான் அடைஞ்சு யாரு பாவமன்னிப்பு பெறலையோ நாசமாகட்டும். வரகிம அன்ஃபு ரஜுலின் அத்ரக அலைஹி ரமதான் தஹல அலைஹி ரமதான் சும்மன் ஸலஹ் ஃபலம் யுக்ஃபர் லஹு. ஒரு மனுஷன் நாசமா போகட்டும், அழிஞ்சு போகட்டும், ஹராபா போகட்டும், கேடுகட்டு போகட்டும், அவன் மீது ரமலான் நுழைந்தது. ரமலான் ஷவ்வால் துல்கஅதா துல்ஹிஜ்ஜா ஷஅபான் வரைக்கும் வந்துட்டு தானே. நீங்க விரும்பிய வருத்தோ முஹர்ரம் வந்த, சஃபர் வந்த, ரபியுல் ஜனவரி பிப்ரவரி மார்ச் வந்துட்டே இருந்துச்சு. இதே கால ஓட்டத்தில் ரமலான் வருது. ரமலான் வந்து நீங்க விரும்பினோ வருத்தோ ரமலான் நான் உங்களுக்கு போதான் ஒரு ஹயாத்தோடு இருந்தா. இந்த ரமலான்ல பாவங்கள் மன்னிக்கப்படலையே, அவன் நாசமாகட்டும். முதலாவது, நீங்க என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் யார்கிட்ட பகிரங்கப்படுத்தாதுங்க. மனதளவில் ஆழமா மனசுல பதிவு, என்ற ரப்பு என்ன மன்னிப்பான். 27 கொண்டாட்டமும் இல்ல, லைட்டை மூடிக்கொண்டு திக்ர் சொல்லி தரதும் இல்ல, அன்றைக்கு மட்டும் உங்க தௌபா செய்யறதும் இல்ல.
அது இப்பவும் செய்யலாம், நாளைக்கு செய்யலாம், நாளை மறுநாள் செய்யலாம், ரமலான்ல செய்யலாம். கிளிப்புள்ள தௌபா இங்க இல்ல. இரவில் செய்த பாவம், பகலில் செய்த பாவம், முன்னால் செய்த பாவம், பின்னால் செய்த பாவம், அறிஞ்சு செய்த பாவம், அறியாமல் செய்த பாவம், பின்னால் நாங்கள் அதையே ஒப்பு வச்சுட்டு சுபகம் இல்லாம போற சமூகத்தை பார்க்கிறோம். அதிலிருந்து நாங்கள் மாறுவோம். அல்லாஹ் இந்த மஸ்ஜிதை தந்தான், ஏகத்துவத்தை தந்தான், ரமலான் அடைய வைக்க போறான். அடைவோம் இன்ஷா அல்லாஹ், துஆ கேட்போம். அடைஞ்சிட்டோமா சகோதரர்களே? வரலாற்றுல ஃபுலைல் இப்னு இயால் ஒருத்தர் வருவார். இந்த சம்பவத்தை கொஞ்சம் நுணுக்கமா கேளுங்க, உருக்கமா கேளுங்க. இவர் குராசான்ல பிறந்து வளர்ந்தொத்தர். குராசானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் 2500க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் தூரம். இந்த ஃபுலைல் இப்னு இயால் ஒரு வழிப்பறி கொள்ளைக்காரன், மங்கொள்ளக்காரன். அன்றைக்கு இன்றைக்கு அந்த பேரை கேட்டா உலகமே வேற மாதிரி பேசும். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். தௌபா இருக்கிறவர்களே, விபச்சாரம் செஞ்சுக்கிறோமா, களவெடுத்துக்கிறோமா, பொய் பேசிக்கிறோமா, ஏமாறு செஞ்சுக்கிறோமா, எதா இருந்தாலும் பரவாயில்ல, ஷிர்கா இருந்தாலும் கூட அல்லாஹ் நிச்சயமா மன்னிப்பான். கேளுங்க, மனச உருகி இந்த சம்பவத்தை கேளுங்க. இந்த சம்பவத்துக்கு பின்னால் உங்களுக்குள்ள ஒரு உணர்வை ஏற்படுத்துங்க. ரமலானுக்குள்ள போறே மௌலையை சொல்ற மாதிரி இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் என்ற வாழ்க்கை ஒரு வசந்தமான ரமலான். இன்றைக்கு என் வைஃபோட புள்ள விட்டு வந்து உட்காரத்தான் போறேன். ஃபுலைல் இப்னு இயால் வழிப்பறி கொள்ள கோஷ்டி தலைவர். இவர் ஒரு சிவர்ல ஏறுறாரு, தன் காதலியை சந்திக்கிறது, காதலோட பேசுறதுக்காக சிவர்ல ஏறிட்டாரு. அல்லாஹ் எங்க மாத்துறன்னு தெரியாது. சிவர்ல ஏறி காதலோட பேச ரெடியாகிற நேரம் தன் லவரை சந்திக்க வைத்திருக்கிறாரு ஃபுலைல் இப்னு இயால். எங்கோ இருந்த ஒரு வசனம் வந்து கால மலார் நடிக்குது. அலம் யக்னில் லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தால் உள்ளங்கள் பணியக்கூடிய நேரம் வரலையா? ஈமான் கொண்டவங்களுக்கு அல்லாஹ் பத்தி பயம் இன்னும் வரலையா? உள்ளங்கள் மாறலையா? அல்லாஹ் பத்தி உணர்வு வரலையா? கள்ளக்கோஷ்டி தலைவர் லவரோட பேசுறதுக்கு ஏறி இருக்கிறாரு. காதுல வந்து யாரோ ஓதுற வசனம் காதுல வந்து அடிக்குது. ஈமான் கொண்டவங்க மாற மாட்டாங்களா? கெட்ட பழக்கங்கள் விட மாட்டாங்களா? திருந்த மாட்டாங்களா? போன்ல இருப்பாங்களா? ஆபாசத்துல இருப்பாங்களா? அரிச்சாட்டியம் செஞ்சுட்டு இருப்பாங்களா? அநியாயம் செஞ்சுட்டு இருப்பாங்களா? மாற்றமே வராதா? கெட்டவங்களாக வாழ போறீங்களா? மாற்றம் வரணுமேன்ற ஒரு வசனம். ஆண் ஆண் வந்து விட்டது, வந்து விட்டது, ஃபுலைலுக்கு வந்து விட்டது, வந்து விட்டது, வந்து விட்டது, ஃபுலைலுக்கு வந்து விட்டது என்று புலம்பிக் கொண்டு ஓடுறார். இருட்டு, கும்மிருட்டுல ஒரு இடத்துல வைத்து நிற்கிறார். 7-8 மாசங்கள் பிரயாணத்து அப்படித்தான் போவாங்க. 6 மாசம் 8 மாசம் 10 மாசம் வருஷ கணக்கில் பிரயாணத்து போவாங்க. ஒட்டகசுமை அளவு பொருள் எடுத்துக்கொண்டு போன ஒரு பிரயாண கோஷ்டி வந்து ஒரு ஏரியால நின்று பேசிக்கொள்றாங்களாம். இது யாருடைய ஏரியா தெரியுமா? ஃபுலைல்ட ஏரியா. ஃபுலைலை பத்தி உங்களுக்கு தெரியுமே. அந்த ஃபுலைல்ட கையில மாட்டினோம். ஒரு வருஷம் 6 மாசம் 8 மாசம் மனை மக்களை பிரிஞ்சு தியாகம் செஞ்சு வந்திருக்கிற சொத்து இது. ஃபுலைல் வந்து நிச்சயமா அடிச்சிடுவாரு. கோஷ்டியா வந்தா தூக்கிடுவாரு. மிச்சம் கவனம், இருட்டாயிட்டு நான் போகமான இப்படியே நிப்போம் பேசிக்கொள்றாங்க. ஃபுலைல் இப்னு இயால் குதித்து வந்து நின்ற இடம் அதான். அவருடைய காதில் இந்த வரிகள் விடுது. கண்ணீர் விட்டு அழுகிறார். என்ன பத்தி மக்கள் மண்டத்தில் இப்படி ஒரு பேச்சா? மக்கள் என்ன இவ்வளவு மோசமா விளைவிக்கிறாங்க? இந்த ஃபுலைல் அவ்வளவு கேடு கட்டவனா? மக்களே மக்களே, நான் தான் ஃபுலைல், நான் அப்படிப்பட்டவன் அல்ல என்று சொன்னாராம். சுப்ஹானல்லாஹ். ஓடினார் 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 ஓடினார். கஅபத்துல்லாவை நோக்கி போனார். கஅபத்துல்லாவை நோக்கி போய் அமர்ந்தார். தௌபா செய்தார். பாவமீட்சி பெற்றார். அல்லாஹ் கிட்ட தன்னை சரணடைச்சார். படிக்க ஆரம்பித்தார். இல்மை தேடினார். அறிஞர்கள்ட்ட போனார். கற்றார் கற்றார் கற்றார். ஆபிதுல் ஹரமைன், ஆபிதுல் ஹரமைன், மக்கா மதீனாட இபாதத்தின் மிகச்சிறந்தவர் என்ற பெயரை பெற்றுக் கொண்டார். தான் கொள்ளையடித்தவைகள் ஞாபகம் உள்ளவற்றை எல்லாம் திருப்பி கொடுத்தார். என்ன தெரியுமா? ஃபுலைல் அன்றைக்கு ஃபுலைல் இப்னு இயால் கள்ளக்கோஷ்டி தலைவர். இன்றைக்கு ஃபுலைல் இப்னு இயால் என்று யாரும் சொல்ல மாட்டாங்க. சொன்னால் நிச்சயமா அவன் மனுஷனா இருக்கல. ஏன் தெரியுமா? அதுக்கு பின்னு கொண்டு சேர்ப்பாங்க ஃபுலைல் இப்னு இயால் ரஹ்மஹுல்லாஹ்னு சேர்ப்பாங்க. ஃபுலைல் இப்னு இயால் ரஹ்மஹுல்லாஹ்னு சேர்ப்பாங்க. அல்லாஹ் அவருக்கு அருள் செய்யட்டும். அவர் தான் ஃபுலைல் இப்னு இயால். கள்ளக்கோஷ்டியில இருந்தாரு, தன்னை மாத்திக் கொண்டாரு, தௌபா கேட்டாரு, ஹரமுக்கு போனாரு, ஹரம் ஷரீஃப்ல உட்கார்ந்தாரு, மார்க்கத்தை தேடினாரு, படிச்சாரு படிச்சாரு படிச்சாரு, தௌபா செய்தார். இபாதத்தில் தலை சிறந்த வணக்கசாலியாக மாறினார். ஒரு கேள்வி வரும், ஃபுலைல் இப்னு இயால் யார் என்று கேட்டால் அவர்தான் மிகச்சிறந்த இபாதத் வணக்கசாலி என்று எழுதுகின்ற அளவுக்கு அல்லாஹ் அவரை மாற்றினார். உறவுகளே, அடைய போறது ரமலான். இந்த மகரிபுக்கு பின்னாடி இஜ்திமா. உள்ளங்களை ஒருமுகப்படுத்துங்க. என்ன வேலை வெட்டி இருந்தா எல்லாத்தையும் புறந்தள்ளி ஓரமாக்குங்க. இஜ்திமாக்கு அணி திரண்டு வாங்க. இதே கிரௌட
இன்ஷா அல்லாஹ் நாங்க பார்க்கணும். எங்கிருந்து வந்தாலும் அந்த கிரௌடாக வந்து உட்காருங்க. உள்ளங்களை புரட்டுகின்றவன் அல்லாஹ், உள்ளங்களை மாற்ற போதுமானவன் அல்லாஹ். அடைய போகின்ற ரமலான்ல யாருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து, யாருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா நன்மைகளாக மாற்றுகின்றானோ அப்படிப்பட்ட நல்லவர்கள் அல்லாஹ் எம்மெல்லோரும் ஆக்கியருவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொருந்திக் கொண்ட நல்லடியார்கள் எம்மெல்லோரும் ஆக்குவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ ஆகிரு தஅவானா